ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், நான் செல்வேந்திரன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் ஐடிபிபியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது பிஎஸ்எஃப், சிஏஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் மாதிரி பேராமிலிட்டரி ஃபோர்ஸில் இது ஒரு பிரிவு, இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ். அதில் கடந்த 16 வருடங்களாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் என்ன டாபிக் பேச போகிறேன்னா, அதாவது ஆர்மி, பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் அண்ட் அதர் போலீஸ் ஃபோர்ஸஸ் இதிலெல்லாம் சேரணும்னு நினைக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை பற்றியும் மற்றும் இந்த ஃபோர்ஸஸ்லாம் உள்ள ஒர்க்கெலாம் எப்படி இருக்கும் அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கமாக இந்த வீடியோ இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலைக்கு இந்த போலீஸ் ஃபோர்ஸஸ், அதாவது ஆர்மி, பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ், இந்த மாதிரி வேலைகளுக்கு வரலாமா வேணாமா, இல்லை இந்த ஒர்க்கு நம்ம லைஃபுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது இந்த வேலைக்கு வரணும்னு நினைக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் தங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு, இந்த வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே தங்களை எப்படி தயார்படுத்திக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும் அப்படின்றது தான் ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். அதாவது சப்போஸ் இந்த வேலைக்கு வரணும்னு நினைக்கிற இளைஞர்கள் அவங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு, சப்போஸ் நல்ல வசதியான ஃபேமிலி, உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, நீங்கள் சம்பாதிச்சுதான் உங்க குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் நல்ல ஒரு வசதியான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா தயவு செய்து நல்லா படிங்க. ஃபர்ஸ்ட் நல்லா படிங்க. ஒரு சில பேர் படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம 10th முடிச்சு நான் ஆர்மிக்கு போறேன் அப்படின்னு நினைச்சுலாம் இருப்பாங்க. அவங்களுக்கும் சொல்லக்கூடிய நான் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தயவு செய்து நீங்க நல்லா படிங்க. படிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு டிகிரி முடிங்க. டிகிரி முடிச்சுட்டு இல்லை ஒரு இன்ஜினியரிங் படிக்க முடிஞ்சா இன்ஜினியரிங் படிக்கலாம், இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு ஈடுபாடு உள்ள ஒரு ஸ்டடி ஏதாவது நல்லா படிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க இந்த வேலையில ஒரு ஆபீசராவோ இல்ல ஒரு சபார்டினேட் ஆபீசர், எஸ்ஓஸாவோ நீங்க டெஸ்ட் கொடுங்க. அந்த செலெக்ஷன் கொடுத்து நீங்க ஆபீசரா வரலாம், இல்லைன்னா எஸ்ஓஸா கூட வரலாம். அப்படி வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வேலை உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க எங்க இருந்தாலும் ஃபேமிலியோட நிம்மதியான ஒரு லைஃப் இருக்கும், எந்த ஒரு டார்ச்சர் இருக்காது, நல்லபடியா வரலாம். சரிப்பா, நீ சொல்ற படிச்சுட்டு வாங்க. சப்போஸ் என்னால சரி எப்பா நீ சொல்ற நல்லா படிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு வா, ஆபீஸ்ராவா, அதுவா இதுவா அப்படின்னு சொல்றேன். சப்போஸ் எங்களுக்கு தான் படிக்கவே வசதி இல்லை, படிக்கிறதுக்கு எங்களால முடியும், இல்லை நாங்க படிக்க வைக்க முடியற ஃபேமிலியில இருந்தா நாங்க எதுக்கு இந்த வேலைக்கு வரப்போறோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, உங்களுக்கு ஒரு டிரைவிங் தெரிஞ்சிருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், அதை நீங்க நல்லபடியா கத்துக்கிட்டு நல்ல லைசன்ஸ், அதாவது பேஜ் ஹெவி, உங்களால எப்படி லைசன்ஸ் எடுக்க முடியுமோ அது மாதிரி எடுத்து உங்களுக்கு டிரைவிங் நல்லபடியா கத்துக்குங்க. அது இல்லைன்னா ஒரு எலக்ட்ரிஷியன் ஒர்க் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஒரு ஐடிஐ கூட படிக்க ட்ரை பண்ணலாம், எலக்ட்ரிஷியன். இல்லைன்னா நீங்க +2 முடிச்சிருந்தா ஹவுல்தார் சிஎம், அதாவது அங்க இருக்க ஆபீஸ்ல எல்லாம் கிளர்க் ஒர்க் இருக்கும். அதுக்காக நீங்க +2 முடிச்சிருந்தா ஒரு டைப் ரைட்டிங் பழகிக்கிட்டு ஹவுல்தார் சிஎம்க்கு நீங்க செலெக்ஷன் கொடுக்கலாம். அதுவும் இல்லைன்னா வயர்லெஸ் டெலிகாம், நீங்க +2 முடிச்சிருந்தா கூட போதும், நீங்க WTக்கு நீங்க எக்ஸாம் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி வரலாம். இந்த வேலைக்கு வந்தாலும் நீங்க உங்க அதாவது WT, ஹவுல்தார் சிஎம், இல்ல டிரைவர்ஸ், மற்றபடி எலக்ட்ரிஷியன்ஸ், இல்ல மெக்கானிக்கல், இது மாதிரினா நீங்க இந்த ஃபீல்டுல மட்டும்தான் இருப்பீங்க. உங்களுக்கு உங்க வேலை உண்டு, மற்றபடி நீங்க உண்டுன்னு இருப்பீங்க. மற்றபடி எந்த ஒரு டார்ச்சர் இருக்காது, அங்க போ இங்க போ அந்த மாதிரி எந்த ஒரு டார்ச்சர்ஸ் எல்லாம் இருக்காது. நீங்க எங்க இருந்தாலும் ஃப்ரீயா உங்க ஃப்ரீ மைண்டோட நீங்க ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் இருப்பீங்க, நண்பா எனக்கு நீங்க சொல்ற இதுவும் கூட எனக்கு தெரியாது, எனக்கு 10th முடிக்கிறதுக்கு தான் என்னால முடியும், அதுக்கு தான் என்னால வசதி இருக்கு, மற்றபடி எனக்கு மற்ற எந்த விதமான இந்த மாதிரி நீங்க சொல்ற ஒர்க்லாம் மேக்ஸிமம் எனக்கு தெரியாது, அதை கத்துக்கிறதுக்கு வசதி இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு பெயிண்டிங்ல நல்ல ஆர்வம் இருக்கும்,
ஒரு சில பேர்த்துக்கு அந்த பெயிண்டிங்ல ஆர்வம் இருக்கவங்க அதை நல்லா கத்துக்கோங்க, அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. அது இல்லையா, நீங்க வந்துட்டு உங்க ஸ்கூல் லைஃப்ல வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்களா இருப்பீங்க, ஒரு அத்லட்டா கூட இருப்பீங்க. அவங்க வந்துட்டு நீங்க எந்த ஸ்போர்ட்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப ஈடுபாடோ அதை அந்த ஸ்கில்லை நீங்க இன்னும் வளர்த்துக்கோங்க. நீங்க வந்துட்டு ஆர்மிக்கு போறேன் ட்ரை பண்றேன்ட்டு இதை அப்படியே ஓரம் தட்டிட்டு அந்த ஸ்கில்லவே அப்படியே விட்டுட்டு ஆர்மி ஆர்மி அப்படின்ட்டு அதுவும் நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணணும். அந்த ஆர்மிக்கு வர்றதுக்கு தேவையான அந்த ஒரு பிசிக்கல் ஒர்க்கு, மற்றபடி எல்லாம் அந்த மெடிக்கல்ஸ், மற்ற அது சம்மந்தப்பட்டமான மற்றதெல்லாம் நீங்க வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனாலும் அந்த ஸ்கில்லை விட்டுறக்கூடாது. நீங்க ஸ்போர்ட்ஸ்ல எந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்களோ அந்த ஸ்கில்லை இன்னும் நீங்க கொஞ்சம் வளர்த்துக்கோங்க. அது இல்லைன்னா நீங்க கம்ப்யூட்டர் நாலேஜ்லாம் நல்லா வளர்த்துக்கலாம். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க சப்போஸ் கான்ஸ்டபிள் ஜிடி 10th குவாலிஃபிகேஷன் கான்ஸ்டபிள் ஜிடிக்கு, அந்த கான்ஸ்டபிள் ஜிடிக்கு வந்தீங்கன்னா இருக்கல அந்த கான்ஸ்டபிள் ஜிடி தான் என்ன கேட்டால் கொஞ்சம் டஃப்பான ஒரு ஏன்னா அது எங்கனாலும் எங்க ஆள் இல்லையோ அங்கெல்லாம் அனுப்புவாங்க. சப்போஸ் இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கு, ஆஃபீஸில் ஒரு 4 பேர் வேணும், ஆனால் 2 பேர் தான் இருக்காங்க, கொஞ்சம் இன்னும் 2 பேர் கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க இருந்தால் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சா உங்க 2 பேர்த்த தூக்கி அங்கே அனுப்புவாங்க. நீ இப்போ அங்கே போய் ஒர்க் பண்ணு அப்படிம்பாங்க. சப்போஸ் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் ஜிடிக்கு போனா வந்துட்டு வெறும் டியூட்டியை கண்ணை வச்சுக்கிட்டு டியூட்டி மட்டும் தான் கொடுப்பேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கண்ணை வச்சுட்டு டியூட்டி பார்க்கறவங்களும் அவங்க தான், நைட்டும் போல டியூட்டி பார்க்குறவங்க, பார்டர்ல இருக்கவங்களும் எல்லாமே அவங்க தான். அவங்கன்றத விட நாங்கள் தான் கான்ஸ்டபிள் ஜிடி. ஸோ நான் இது அனுபவத்தில் தான் நான் உங்களுக்கு இந்த எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். இப்போ சப்போஸ் கேம்ப் உங்கள் யூனிட்ல வந்துட்டு கெம்போலி, அதாவது சஃபாய் கரம்சாரி, கூட்டுறவங்க, பெருக்கிறவங்க, சுத்தம் பண்றவங்க, அவங்க வந்துட்டு கேம்ப் ஃபுல்லா மெயின்டைன் பண்ண முடியாது. சப்போஸ் 2 பேர் தான் இருக்காங்க, ஆள் எக்ஸ்ட்ரா வேணா ஜிடில இருந்து ஃபாலோஇன் பண்ணி நீ 2 பேர் அங்க போங்க, அவங்க கூட சேர்ந்து வேலை பாருங்க அப்படின்னு அனுப்புவாங்க. இல்ல மெஸ்ல வந்துட்டு குக்கே இல்ல ஒரே ஒரு குக்கு தான் இருக்காங்க, வேற யாரும் இல்லை, ஆனா சாப்பாடு 150-200 பேருக்கு செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஜிடில இருந்து ஒரு 4 பேர் அனுப்புவோம், போ குக்கு கூட ஹெல்ப் பண்ணி சாப்பாடுலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படி. இந்த மாதிரி ஜிடின்றது இல்ல கன்னை வச்சுட்டு டியூட்டி, நைட்டு டியூட்டியும் கொடுப்பாங்க, நைட்டும் டியூட்டியும் கொடுப்பாங்க, பகல்ல டியூட்டி அனுப்புவாங்க, எலெக்ஷன் டியூட்டி, அது எங்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஆள் தேவை எல்லா இடத்துக்கும் அனுப்புவாங்க. அதுக்கு பேர் தான் ஜிடி, ஜெனரல் டியூட்டி, பொதுவான டியூட்டி. அதுக்காக தான் சொல்றேன், இந்த பெயிண்டிங் ஒர்க் தெரிஞ்சிச்சுன்னா உங்களை வந்துட்டு ட்ரைனிங்ல அட்டாச் பண்ணிடுவாங்க. நீங்க பெயிண்டிங் மட்டும் பண்ணிட்டு ட்ரைனிங்ல நீங்க ஒரு நிம்மதியான ஒரு லைஃப் இருக்கும். இல்ல உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களை ஆஃபீஸ்ல எங்கேயா அட்டாச் பண்ணிடுவாங்க. நீங்க ஆஃபீஸ்ல கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சுட்டு ஆஃபீஸ் ஒர்க்கை பார்த்துட்டு கிளர்க்கோட நீட்டா இருக்கலாம். இல்லை ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா உங்களை ஸ்போர்ட்ஸ் டீம்ல உங்களை வந்துட்டு வச்சுப்பாங்க. நீங்க ஸ்போர்ட்ஸ் டீம்லயே இருந்துட்டு அப்படியே உங்களுக்கு சர்வீஸ் ஓடும், நல்லா இருக்கும். ஸ்போர்ட்ஸ் டீம்ல நீங்க ஒரு அத்லட்டா எதுவா இருந்தாலும் எந்த கேமோ அதில் வந்துட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மெடல்ஸ்லாம் ஜெயிச்சுட்டு ஒரு ஒரு டீசெண்டாக ஒரு சர்வீஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நீங்க வந்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒர்க்குக்கு நீங்க வந்துட்டு உங்களை தயார்படுத்திக்கிட்டு நீங்க வந்தீங்கன்னா நீங்க இங்க சர்வீஸ் பண்ற வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டும் இருக்கும், சந்தோஷமா ஒர்க் பண்ணுவீங்க. அது இல்லாம உங்க ஃபேமிலியை நீங்க வந்துட்டு மேக்சிமம் கூட வச்சுக்கிட்டு ஒர்க் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இல்ல எதுவுமே தெரியாம நாங்கெல்லாம் வந்துட்டு எதுவுமே தெரியாம இதை பத்தி எந்த ஒரு புரிதல் இல்லாம ஜிடின்ற ஒரு வேலைக்கு ஏதோ வேலை கிடைச்சா சரி, நாங்க எப்படி வேணாலும் எங்க இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு வேலையே இல்லை, வேலை கிடைச்சாலும் சரி அப்படின்னு நினைச்சிட்டு வந்தவங்க தான். நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்க, ஏப்பா நீ இவ்வளவு சொல்ற, வேலை கிடைக்கிறதே பெருசா இருக்கு இந்த உலகத்துல, ஏதோ ஒரு வேலை கிடைச்சா அட்லீஸ்ட் கவர்மெண்ட் வேலைன்னு இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்களும் அப்படி நினைச்சிட்டு வந்தவங்க தான். இப்ப நாங்க வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க ஆனா நம்மளுக்கு பின்னாடி வருவாங்க, நீங்க எவ்வளவு சீனியர் ஆயிருவீங்க, ஆனா உங்களோட ஜூனியர் வந்துட்டு ஒரு ஆபீசரா வருவான், இல்ல ஒரு எஸ்ஓஸா வருவான், இல்ல ஒரு கிளர்க்கா வருவான், இல்ல அவன் வந்துட்டு உங்களவே அதிகாரம் பண்ணுவான். உங்களுக்கு நேத்து தான் வந்து சேர்ந்த மாதிரி இருப்பான், அவனுக்கு அண்டர்ல நீங்க ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மனசு வலிக்கும். அந்த டயத்துல நீ இப்போ வெளியில இருந்து பார்க்க எல்லாம் நல்லா தான் இருக்கும், நானும் ஏதோ வேலை கிடைச்சா சரி, நானும் உள்ள வந்து பார்த்தா தான் தெரியும். சரி ஏன் சொல்ல வரேன்னா,
சரி, இவ்வளவு தூரம் ஒர்க் பண்றவங்க ஏன் 15 வருஷம், 16 வருஷம், 17 வருஷம், அட்லீஸ்ட் 20 வருஷத்துலலாம் வாலண்டியர் ரிட்டையர்டு வராங்க? என்னைக்கோ யோசிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி காரணக்காக தான். ஒர்க்கு கஷ்டம், வேலை அப்படியே பார்டர்ல கடந்து சாகுற கஷ்டம், அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் யாருமே வந்துட்டு வரமாட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க மனசுலாம் வலிக்க பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் டார்ச்சர் அதிகமா இருக்கும். ஃபேமிலியை விட்டு தூரமாவே வாழ்க்கை ஃபுல்லா ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், இந்த இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க வந்துட்டு கண்டிப்பா நான் சொல்ற மாதிரி விசிட் பண்ணி இந்த வேலைக்கு வந்தீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். ஃபேமிலியோட நீங்க இந்த சர்வீஸை முடிச்சுட்டு போகலாம், சந்தோஷமா முடிக்கலாம். இந்த 15 வருஷம் 20 வருஷத்துல போகலான்ற எண்ணம் இல்லாம நீங்க லைஃப்ல நல்ல லாங்கா 60 வயசு வரைக்கும் கூட வேலை பார்க்கறதுக்கு சான்சஸ் எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா 15 வருஷம் ஓட்டுறதே கஷ்டமா இருக்கு, எப்படா ஆகும், எப்படா 20 வருஷம் ஆகும், எப்படா வீட்டுக்கு போகலாம் அப்படியேன்ற ஒரு நினைப்பு தான் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா சொல்றேன் வரும். ஏன்னா நான் அனுபவத்துல உணர்ந்ததை உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பா இதுபடி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த ஆர்மிக்கு சேரணும்னு நினைக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கட்டும். ஸோ நன்றி, வணக்கம்.